கொடைக்கானலோட மிக அரிய கருப்பு வெள்ளை புகைப்படங்கள் அதோட ஆரம்பகால நிலையை காமிக்குது. இந்த ஏரி மேன்மேட் லேக்குன்னு சொல்லுவாங்க. மனித சக்தியால் உருவாக்கப்பட்ட ஏரி அப்படின்னு சொல்லக்கூடியது. அதே அப்போதைய கலெக்டர் சர் வீரே ஹென்ரி லெவெஞ்ச் அவர்கள் முன்னெடுத்து கட்டமைக்கப்பட்ட ஏரி அப்படின்னு சொல்லப்படுகின்ற ஏரி கட்டமைப்பதற்கு முன்பு எப்படி இருந்தது, யார் கட்டுப்பாட்டில் இருந்ததுன்னு பார்த்தோன்னா, அது கொடைக்கானல் மலை கிராமங்களின் தாய் கிராமங்களான வில்பட்டி அப்படின்னு சொல்லக்கூடிய வேடர்பட்டி அப்படின்னு சொல்லி கிட்டத்தட்ட ஒரு 400 ஆண்டுகள் பழமை வாய்ந்த ஒரு விவசாய விளை நிலங்களை உள்ளடக்கிய வில்பட்டி கிராம மக்களின் மேய்ச்சல் நிலமாக விளங்கக்கூடிய அந்த பகுதி தான் இன்றைய கோடை ஏரி. அப்போதைய ஆங்கிலேய மாவட்ட ஆட்சியர் அந்த மக்களோட ஒரு உடன்படிக்கை மேற்கொள்கிறார். அந்த உடன்படிக்கை என்னென்னா, இந்த பகுதியை எங்களுக்கு ஒரு நீர்த்தேக்கத்திற்காக பயன்படுத்துறதுனால இதை எங்களுக்கு தரணும் அப்படின்னு சொல்லி அந்த ஊர் பெரியவங்க முன்னோர்கள்ட்ட பேசுகிறப்போ அவங்க அதற்கு ஈடாக ஒரு முன்மொழிவை வைக்கிறாங்க. அது என்னென்னா, அந்த வில்பட்டி கிராமங்கள்லேயே வனப்பகுதியே இருக்கக்கூடாது, வனப்பகுதி இல்லாமல் இருந்ததுன்னா எங்களுடைய விவசாயம் செழிக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. அதை ஏற்றுக்கொண்ட ஆட்சியர் அந்த மக்களை வைத்து உருவாக்கப்பட்டது தான் இந்த அற்புதமான ஏரி. இதோட பேர் எருமை கொல்லி அசம் அப்படின்னு சொல்லக்கூடியது. இன்று கொடைக்கானல் ஹார்ட்டாக விளங்கக்கூடிய ஸ்டார் ஷேப்டு குடை லேக் அப்படின்னு சொல்லி ரொம்ப பிரபலமாக இருக்குது. இது அந்த வில்பட்டி மக்களோட ஒரு அர்ப்பணிப்பையும் உணர்த்தக்கூடிய ஒரு நல்ல ஒரு செயல். மேலும் அவர்கள் கேட்டு கொண்டதற்கு இணங்க வில்பட்டி, அட்டோம்பட்டி, பல்லங்கி வரையுமே வனப்பகுதிகள் எதுவுமே இல்லாத ஒரு விவசாய விளைநிலமாக பூமியாக அப்போது கொடுத்த உறுதியின்படி இன்றும் திகழ்ந்து வருகிறது. ஸோ இந்த ஏரிக்கு பின்னாடி ஒரு கிராமத்தின் மேய்ச்சல் நிலம், அந்த மக்களோட உணர்வு, அர்ப்பணிப்பு விளங்குது. இந்த தற்போதைய காட்சி இது இன்றைய காட்சின்னு கூட சொல்லலாம். ஏரியோட சுற்றுச்சாலை, நீர்த்தேக்கம், பொழுதுபோக்கு மையம், வணிக மையம், பழனிக்கு நீராதாரம், பல்லுயிர்களின் தாயகம் என்று சொல்லக்கூடிய இந்த அழகிய ஒரு ஏரி இதற்கு முன்பு எருமை கொல்லி அசம் என்று சொல்லப்படுகின்ற வில்பட்டி விவசாய மக்களின் ஒரு மேய்ச்சல் நிலமாக விளங்கியது என்பது. இந்த ஏரியோட வரலாறை எப்பெல்லாம் பேசுகிறோமோ அப்போது அந்த வில்பட்டி அன்றைய மக்களின் ஒரு அர்ப்பணிப்பு நம் கண்முன்னே வந்து செல்ல என்பது உறுதி.